ஹாய் நண்பர்களே, மறக்காமல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த லைக் பட்டன் இருக்க அதை லைக் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் உண்மையிலே ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ப்ளீஸ் மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நானும் 4 வருஷமாக வீடியோ போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. ப்ளீஸ், விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றின்னு சொல்லுவாங்க. நானும் 4 வருஷமாக போராடிட்டு இருக்கேன். 20,000 தாண்டவே இல்லை. ப்ளீஸ், நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். என்னட்டி ரொம்ப மும்பரமா எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். பொண்ணுத்துல கல்யாணத்துக்கு நாள் குறிக்க போயிருக்கான்ல, அத்தாவை எப்ப வருவான்னு காத்துக்கிட்டு இருக்கான். கல்யாண தேதி என்னைக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆர்வமா நிக்கான். அத்தி, இந்த பையன் இந்த அளவுக்கு இருப்பானாங்க? அதானே, காதல் வேண்டாம், கல்யாணம் வேண்டாம், குடும்பம் வேண்டாம்னு வெறப்புல அரைஞ்சா இப்ப கல்யாணத்துக்கு இந்த மாதிரி பறக்கான். அந்த புள்ளைங்க, அந்த புள்ள நேரத்துல இருந்து இவங்கிட்ட இன்னும் பேசவே இல்லை. ஆனா இவர் கல்யாணத்துக்கு ரொம்ப துள்ளிக்கிட்டு இருக்காரு. அந்த பிள்ளை சாப்பிட்டுச்சா? நம்ம கிட்ட எல்லாம் சகஜமா தான் இருக்கா. இவங்கிட்ட மட்டும்தான் பேச மாட்டேங்கிறா. அது இவனுக்கு தெரியும். அது சரியாயிடும். அவங்க காதலுக்குள்ள தானே பேசி சமரசம் ஆயிடுவாங்க. சரி, அவன் பாட்டுக்கு நேட்டு போறான். வாங்க. என்னைக்கு குடிச்சிருக்கான்னு தெரியலையே. ஆர்வத்தை பார்க்கத்தே பொண்ணு தெரிய பார்த்தோன்னே அம்மா அம்மா இங்கதான் நிக்க சொல்லு. பொண்ணுத்துல வந்துட்டான். ஏண்டா பொண்ணு இருந்தா உனக்கு என்ன இவ்வளவு சந்தோஷப்படுற? இல்ல, சும்மாதான். இல்ல, ரொம்ப துள்ளி குதிச்சியா, அதான் கேட்டோம். அது இல்ல, பொண்ணு வந்துட்டான். வாடா வாடா. என்ன எல்லாம் வெளியே நிக்கிற இடத்துக்கு? ஐயோ, அப்ப இவன் நாள் குறிச்சு போலியா? என்னடா பொண்ணு தர இங்க போறேன்னு போன? ஆமா. என்னையா? அடுத்த மாசம் முதல்ல நல்ல நாள் இருக்கான். வாரத்துல வைக்க சொல்றாங்க. 10-15 நாள் தான் இருக்கு. முடிச்சிடலாமா? அப்படி அதுக்கு நம்ம வீட்டு வேலை நம்ம வச்சு தானே முடிக்க போறோம். 15 நாளே போதும். ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா விருது முடிச்சிடலாம். வரவே அப்படி நாள் கடந்துட கூடாது. புள்ள வர வீட்ல இருக்கா, முடிச்சிருவோம். என்னடா உனக்கு சரிதானே? நீ எப்போ வரேன்னு காத்துக்கிட்டு இருக்க. சரி, முடிச்சிருமா? அப்படி சரிடா. சரி அம்மா, அப்ப அடுத்த மாசம் ஃபர்ஸ்ட்லயே வச்சிடலாம். அப்போ நான் எனக்கு லீவ் போட சொல்றேன். போட்டா கிடக்குற வேலையெல்லாம் முடிச்சிடலாம். எனக்கு வழக்கம் போச்சு. நம்ம அந்த மண்டபத்தை பாத்துருமா? அதே பாத்துலையா போதும். ஆமா, குமார் மாமா வந்து பொறுப்பு கொடுத்துருங்க. மண்டபம் வாழை கீழே எல்லாம் மாமா பாத்துக்குவாங்க. நான் ஏதாவது செய்யணும்லடா? ஒன்னும் செய்ய வேண்டாம். இரு. இல்லடா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். 15 நாள் ரெஸ்ட். சரி, டியூட்டிக்கெல்லாம் போக வேண்டாம். ஒரு 3 மாசம் லீவ் போடு. நான் இப்பவே நெருப்பி கொடுத்துட்டு வரேன். பாஸ்டா தான் இருந்திருக்கா. இவ்வளவு ஆசை இருந்திருக்கு. அதையும் முடிச்சிருக்கண்டி தானே. நேரம் காலம் வரண்டாமா? அது வராது. நம்ம தான் தேடி போகணும். சரியா சொன்னடா. சரிம்மா, அப்போ நானும் லீவ் போட்டுட்டு கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்றேன். எல்லாத்துக்கும் ஓகே தானே? எங்களுக்கு என்னடா பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வேலை பார்க்க சொன்னா நாங்க பார்க்க போறோம். சரி, அப்போ நீங்க துணிமணி எடுக்க ஆரம்பிச்சிருங்க. அக்கௌண்ட்ல பணம் போட்டு விடுறது, வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிருங்க. இம்மா விக்கிறது தானா? வந்துட்டான்டா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்தான். சரிம்மா, வந்தா கை கால அனுப்பிட்டு வரேன். காலையில இருந்து ஒரே அலைச்சல். தேன்மொழி, தேன்மொழி. இப்பதான் ரூமுக்குள்ள போனேன். சரி, துண்டு எடுக்க சொன்னேன். தேன்மொழி, துண்டு எடுத்து வா. என்ன வேண்டாங்க? சரி, நான் மேல கட்டுறேன். சரி. தம்பி தூங்கிட்டானா? அவன் காரியத்துல கரெக்டா இருக்கான் பாத்தியா? அவன் யாரு? தூங்கிட்டான். சரி, கொண்டா. உள்ள போவாரு. செய்யராஜி, கல்யாணமா? ஆமா. அதுக்கு அவ பேசணும். அவளை போய் சமாதானப்படுத்துங்க. அவ கோத்துல லேதா. எங்க இருக்கா? அப்ப அவ எங்க இருக்கானே தெரியாது. எங்க தெருமலை, இவனை பார்த்தாலே கண்ணு தூக்குது அடிக்கிறதுக்கு. சிரிப்பா இருக்கு. முதல்ல சமாதானப்படுத்துங்க. கல்யாணம் 32 பழம் தெரியுது. சமாதானப்படுத்திட்டு வரேன். உனக்கு ஒரு கொரியர் வந்திருக்கு பாரு. கொரியரா? அப்பமே வந்தது. நீ இவ்வளவு தூங்கிட்டு இருந்த. இவதான் மாமியார் கிட்ட பேச மாட்டாள. இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேசுவாவ. இரு, எடுத்துட்டு வரேன். தெருமலை, கல்யாணத்துக்கு நம்ம என்ன கலர் சேலை எடுக்க? நீங்க சேலை கட்ட போறியா? மீனா குட்டி, இல்ல கர்ச்சீப் எடுக்க போறீங்களோ நினைச்சேன். எனக்கு வந்து இப்படி வாட்டுதா? கர்ச்சீப்பா? ஆமா, உங்களுக்கு தலை தத்துக்கு கர்ச்சீப் போடாதே. டேய் போடுடா. எப்ப சேம் குளிக்க போய்டாவ. பாப்பா முதுகு தேய்க்க போ. தப்பா சொல்லாதடி, அவன் தான் இவளுக்கு தேய்ப்பான். நீங்க வாய் பேச வேண்டியதா. எந்த குடும்பத்துல இப்படி நடக்காதுப்பா. நாங்களும் இப்படி கிடையாதுமா. நாங்கெல்லாம் புருஷனை தெய்வமா பார்த்தோம். மீனா வாய மூடு மீனா. யாரே நீங்க புருஷனை தெய்வமா பாத்தியா? கணவனே கண் கண்ட தெய்வம். கல்லா நானும் கணவன், புல்லா நானும் புருஷன் நினைச்சி அவள பயபக்தியா வாழ்ந்தவிய நாங்கெல்லாம். ஒன்ன வழி கிடையாதுமா. புருஷன் காலமுக்குதான், கையமுக்குதான், முதுகுக்கு சோப்பு போடுதான். எப்பா பாப்பா கரிகாலம் போறாம. மீனா குட்டி, அதானே உண்மை. நீ எப்படி நமக்கு நடக்காதல்ல அவ பார்த்து பொறாமப்படுத.
பாரு மீனாக்குட்டி எப்பெல்லாம் வேறு பெத்துறாவன்னு. இன்னொரு ஜென்மம் இருந்தா வேண்டாம், அப்பவும் நமக்கு சடிசு மாதிரிதான் கிடைக்கும். வேண்டாம், இந்த மாதிரி முண்டக்கணிகளுக்கு தான் அதுக்கெல்லாம் யோகம் உண்டு போலுக்கு. ஆமா, பீத்தாம போமா, நாங்க பீத்துவோம். இங்கே பாய் போட்டு கூட படுத்து கிடந்து பீத்துவோம். என்னங்க இப்போ தத்து புடிங்கிட்டு வரணும் மீனாக்குட்டி. என்னங்க எப்படி டேய் ஓப்பனடிடா கொஞ்சம் சொல்லி வை. சின்ன புள்ளக்கா. இவ சின்ன பிள்ளை. ஆமாக்கா, பச்சை புள்ளக்கா. டேய் போதும்டா, இந்த பச்சை புள்ளதா இவ்வளவு இவ்வளவு நேரமா ஓட்டி இருக்கு. அப்படி உனக்கு குதூகலமா இருக்குமே? இல்லக்கா. ஏன் கொஞ்சம் தள்ளி தான் நிக்கிறது? ஏன் உனக்கு அங்கதான் இடம் இருக்காங்க? ஏன் புருஷன் அங்கத்தான் நிப்பாவ. நாங்க இப்படி நிப்போம், ஒட்டிக்கிட்டு நிப்போம், உரசிக்கிட்டு நிப்போம். நீங்களும் வேணா சதிசுமா போய் உரசுங்க. எப்பா இப்பப்பா உங்களை மாதிரிலாம் நாங்க கிடையாதுப்பா. நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருந்தே அப்படிதான். அந்த காலத்துல இருந்து எப்படி? அதான் புருஷனா கண் கண்ட தெய்வம். புருஷனை ஏத்து பார்த்தா கூட பக்தி குறைஞ்சிரும். ஏது உங்களுக்கு? டேய் ஓ பொண்ணாட்டிக்கு புருஷ பக்தி எல்லாம் கிடையவே கிடையாது தெரியுமா? எல்லாம் நீ வச்சுக்கிட்டதுதான். பக்தி வச்சு நாக்கக்கா வலிக்க முடியும், காதுல இருந்தா போதாது. டேய் புருஷ பக்தி ரொம்ப முக்கியம்டா. நாரத வேலை பார்த்துக்கிட்டு பேரு புருஷ பக்தியா? அக்கா இவகிட்ட வாய் கொடுக்காத. ஆமாடா, நல்ல நேரம் நீ சொன்னடா. நீ வாய் பேச உனக்கு வாய் வலிக்கும்ல, அதுக்குதான். அவளுக்கு வாய் வலிக்கா ரொம்ப பேசினா. கண்டாண்டி விட்டுடி. அது போங்க வாரே, போங்க வாரே. அங்க அடுத்த பிக்சர் போகுது. நீ இன்னும் அவகிட்ட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க. பாரு மீனாக்குட்டி, நாமெல்லாம் எப்படி இருந்தோம். புருஷனாலே கண் கண்ட தேவன் இருந்தோம். எப்படிலாம் என் தம்பி ஏறி மிதிக்க பாரு. சரி சாலை கட்டிட்டு வா. புருஷனை மிதிச்சா கூட நாங்களாம் காலை தொட்டு கும்பிட்டோம். உங்க புருஷனை பத்தி எத்தனை மாசம் ஆகுது? ஒன்லி ஜஸ்ட் 6 months only 6 months. எஸ், புருஷனை நேருக்கு நேரா பார்க்கதையே பாவம் நினைச்சீங்க. நாங்களாம் புருஷனெல்லாம் கண்ணால பார்க்கறதே பாவம் தெரியுமா? அப்படியாட்டி? ஆமா மீனாக்குட்டி, புருஷ பத்தி உனக்கு என்ன தெரியும்? புருஷனை தூக்கி போட்டு மிதிக்கிறவளுக்கெல்லாம் புருஷ பத்தி என்ன தெரியும்? புருஷன் முகத்தை பார்த்தே 6 மாசம், இன்னும் 10 வருஷம்னாலும் இருப்பேன். அதுதான் புருஷ பக்தி. இந்த கண்ணுங்க பரவாயில்ல. என்னடி கொஞ்சத்துக்கு ராத்திரி பகல் ஐயாக்கு இன்னிலிருந்து லீவே. ஆமா, ஐயாவுக்கு இன்னிலிருந்து 20 நாள் லீவு. கல்யாணம் வேலை கிடக்குது. பாவம் ரொம்ப நாள் கழிச்சு கல்யாணம் பண்றாங்க. சந்தோஷமா என்ஜாய் பண்ணிட்டோம். அதான் மத்த வீட்டுல நான் எடுத்து போட்டு செஞ்சுட்டேன்னா ஈஸியா இருக்கும்ல, அதான் லீவ் போட்டுருக்கேன். விக்கியும் போட சொல்லியிருக்கேன். சரி, நாளைக்கு மட்டும் ஸ்டேஷன் போட்டு இருக்கும். போயிட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரி, போய் சேலை கட்டிட்டு வாப்போ. இனி நேரம் காலம் கிடையாது. இனி இந்த ரூமும் போயிடும். சொன்ன கேது. சரி கட்டிட்டு வா. இது என்ன கொரியரு? என்ன ஓப்பனே பண்ணி பார்க்கல போலுக்கு. இவனுக்கு தான் வந்திருக்கு. ஓப்பன் எங்க வந்திருக்கு? ஹாஸ்பிட்டல். என்ன போல நீங்க ஆசைப்பட்ட மாதிரி சேலை கட்டிட்டு வந்துட்டேன். அது ஒரு சின்ன டூட்டி பாதியா வச்சுட்டு வந்துட்டேன். நான் போயிட்டு வந்துடுறேன். இப்போ வந்துடுவேன். நீ தூங்கு, நான் வந்துடுறேன். சீக்கிரம் வந்துடுவேன். ஏய் ஓய் 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 ஒரு சந்தோஷமான செய்தி. இறக்கி விடுங்க. அதெல்லாம் முடியாதுடி. பயந்துகிட்டே இருந்த. நமக்கு கல்யாணம். இனிமேல் எனக்கு சொந்தம். நம்ம ரெண்டு சேர்ந்து வாழ போறோம். இனி நம்ம சேர்ந்து வாழறதுக்கு பயப்படவே வேண்டாம். நம்ம ரெண்டு சேர்ந்து வாழ போறோம். தைரியமே நீ உன்னை தொட்டலாம். நீ எனக்கு சொந்தமாகிட்டா.
சந்தோஷமான செய்தி சொல்ல வந்திருக்க. இறங்கி போய்கிட்டு இருக்கா. ஹாய், இனி நம்ம சேரதுக்கு எந்த தடையும் இல்லடி. ஏன் இனி சேர்ந்தாலும் எந்த பயமும் வேண்டாம், தைரியமா சேரலாம். ஹாய், நான் இனி ஒண்ணு விடவே மாட்டேன். ஒரு நாள் கூட விட மாட்டேன். இன்னிலிருந்து நமக்கு கல்யாண நாட்கள் தான். இன்னிலிருந்து நான் ஒண்ணு விடவே மாட்டேன். பாரு எப்படி நான் வாழ போறேன். வெக்கப்பட்டு தானே போற. ஆஹா, சும்மாவே விட மாட்டா. இனி உனக்கு பர்மிஷன் கிடைச்சிட்டு எங்க விட போறேன்னு நினைச்சிட்டியோ? ஓய், நீ என்ன பண்ணாலும் சரி, நான் விடவே மாட்டேன். இவனாலும் பயந்துட்டு இருந்தேன் பெர்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதான்னு. இப்போ முத்திரையே போட்டாச்சு, இனி எதுக்கு நான் பயப்படணும்? இனி நான் விடவே மாட்டேன். இனி உன் கூடயே தான் இருக்க போறேன். நான் இனிமேல் உன்னை விடவே மாட்டேன். கையெடுங்க. அதெல்லாம் முடியாது. இன்னிலிருந்து நம்ம விளையாட்டுதான். இங்க பாரு, இன்னும் 15 நாள்ல கல்யாணம். கரெக்டா 15 நாள் இருக்கு. இப்ப நம்ம சேர்ந்தாலும் ஒண்ணு இல்ல. கையெடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. எத்தனை நாள் பயந்து தொட்டிருப்பேன். இனி அதெல்லாம் கிடையாது. நீ என் பொண்டாட்டி ஆயிட்டா, இனி எதுக்கு நான் விடணும்? விடவே மாட்டேன். நம்ம எதுக்கு ஜாம் ஜாம் கல்யாணம் நடக்க போகுது. கல்யாணம் பண்ணிக்க போறோம், குடும்பமாக போறோம். நமக்குன்னு குடும்பம் டே. நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், சீக்கிரம் குழந்தை பெற்றுக்கணும். கையெடுங்கன்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது. எனக்கு இப்ப எல்லா உரிமையும் இருக்கு. ஐய், நம்ம கல்யாணத்துக்கு நாள் குறிச்சிட்டு வந்தாச்சு. இன்னும் 15 நாள்ல உங்க இடத்துல நான் தாலி கட்டிடுறேன். அப்புறம் பாரு, உன்ன மாதிரி ஒண்ணு என்ன மாதிரி ஒண்ணு. அதுக்கு மேல எனக்கு ஆசை இல்லை, அவ்வளவு போதும். எவ்வளவு ஆசை தெரியுமா? கற்பனைக்கு எட்டாத மாதிரி இருக்கு. நான் சத்தியமா குடும்பமா வாழ்வேன்னு எனக்கு தெரியாது. நான் நினைச்சு பார்த்ததும் இல்ல. இனி எங்க என் வாழ்க்கையில ஒரு பொண்ணு, குடும்பம், பொண்டாட்டி, புள்ளன்னு அப்படின்னு நினைச்சிட்டேன். ஆனா நீ எனக்கு வந்ததுக்கு அப்புறம் அது மாறிச்சுது. ஆனாலும் வருஷம் ஆகும், எங்க குழந்தை குட்டின்னு ஆக போகுதுன்னு நினைச்சேன். அப்படியே கிடைச்சா லேட்டா கிடைக்கும் அப்படின்னு தான் வாழ்ந்துட போறோம் அப்படின்னு நினைச்சிட்டேன். இப்படி சடனா முடியும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்பிக்கை வந்துட்டேன். நான் குடும்பமா வாழ போறேன். எனக்கு நீ என் வாரிசு, என் பொண்டாட்டி, என் குடும்பம். நினைச்சு பார்த்தா கனவு மாதிரி சந்தோஷமா இருக்குடி. எல்லாமே ஸ்பீடா நடக்கு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இப்பெல்லாம் உன் கூட இருக்கணும் போல எனக்கு தோணுது. உன்னை இப்படி அணைச்சிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போமே உன்னை அள்ளி எடுத்து அணைக்கணும் போல இருக்கு. உன் பெர்மிஷன் கிடைக்குமா? உன் பெர்மிஷன் கூட இனி எந்த பிரச்சனையும் இல்லை. இன்னிலிருந்தே உன் கூட இப்படியே இருக்கணும் போல இருக்கு. இப்படியே உன்னை அள்ளி எடுத்து அணைச்சு இப்படியே இருக்கணும் போல இருக்கு. சரின்னு சொல்ல ப்ளீஸ். இன்னும் 15 நாள்ல கல்யாணம். கனவு மாதிரி இருக்குடி. அணைச்சுக்கிட்டா இறக்கி விடுங்க. அது மட்டும் நடக்காது. அது மட்டும் நடக்கவே நடக்காது. இப்ப என் பொண்டாட்டி என் கையில இருக்கடி. காதலியா இருந்தா இப்ப நீ என் பொண்டாட்டி. இது தைரியமா சொல்லலாம், இந்த அழுகி என் பொண்டாட்டின்னு. தைரியமா எங்க வேணாலும் கூட்டிட்டு போலாம். யாரு இருந்தாலும் சரி, இல்லட்டா சரி, தனிமையில உங்ககிட்ட இருக்கலாம். யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் பயந்தது மத்தவங்க யாரும் ஒண்ணு தப்பா நினைச்சிடக்கூடாதுன்னா. இனி நம்ம தனிமையில இருந்தாலும் யாரை பத்தி நான் கவலைப்பட மாட்டேன். இறக்கி விடுங்க. ஏன் இறக்கி விடுங்க. முடியாது? கல்யாணம் இல்ல? ஆமா. இப்ப பொண்ணு தர மாமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்காரு, அதனால கல்யாணம், அப்படிதானே? ஆமா. ஏன் இதுக்கு முன்னாடி நீங்க அந்த கல்யாண பேச்சை எடுக்கவே இல்ல? நீ படிக்க வேண்டியது இருக்குல்ல. இப்போ நான் காலேஜ் போய்கிட்டு தான் இருக்கேன். இப்போ நீங்க கையும் களவுமா மாட்டிக்கிட்டீங்க. அதனால உங்க மேல உசிரியா வச்சிருக்க உங்க பொண்ணு தர மாமா அவசரமா என்ன உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காரு. எங்க நான் உங்களை விட்டு போயிடுவேன். நானு ரொம்ப புத்திசாலித்தனமா பண்றாரு. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும். அவரே ஜாயின் பண்ணி விட்டுட்டாரு. முடிச்சு போட்டு வச்சுட்டா உங்களுக்கு நான் சொந்தமாயிருவேன். யார் நினைச்சாலும் பிரிக்க முடியாது. நானே நினைச்சாலும் உங்களை விட்டு போக முடியாது. அதனால அவசரமா சீக்கிரமா கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டாரு. ஏன்னா நீங்க நல்லா இருக்கணும், உங்களை விட்டு நான் போயிடக்கூடாது. ஏன்னா நீங்க என் மேல ஆசை வச்சுட்டீங்க. இல்லைன்னா உங்களுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. அப்படித்தானே? என்ன லூசு மாதிரி உளறிக்கிட்டு இருக்க? தெரியும். என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி உங்களுக்கு என்ன கட்டி வைக்க பாக்காரு பொண்ணு தர மாமா. அதுல கூட ஒரு சீனணும். நீங்க நல்லா இருக்கணும்னு உங்களுக்கு நான் கிடைக்கணும். உங்களுக்கு குழந்தை குட்டியை பெத்து கொடுக்கணும். ஏன்னா நீங்க என் மேல கொஞ்சம் ஆசை வச்சிருக்கீங்க. அதான் இந்த ஏற்பாடு. அவனை பத்தி தப்பா பேசாத. அதானே இங்க நடக்கே. தப்பா பேசாத. எல்லா நேரமும் நான் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். ஆசையோட வந்திருக்கேன், கலைச்சிடாத. இனி நீங்க என்ன தாராளமா எடுத்துக்கலாம். ஏன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன்ல. ஏன்னா
எனக்கு நீ போக்கு இல்லைல்ல, உங்க கண்ட்ரோல்ல தானே இருக்க, நீங்க எடுத்துக்கல. உனக்கு என்ன பைத்தியமா? எப்போ குடும்பத்துக்கு தெரிஞ்சு நாள் குறிச்சாங்களோ அப்பவே நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட. அந்த உரிமையில தான் படிக்கிட்டு இருக்கேன். இதுல எனக்கு சந்தோஷமான கேட்டீங்களா? நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சுட்டு அக்கா மாதிரிலாம் சொன்னாங்க. ஆமா, சம்மதிச்சுதான் ஆகணும். பிறகு என்ன? ஏன்னா எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டேன். நீங்க தான் போச நினைச்சு இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டேன். கல்யாணம் ஏற்பாடு தானே நடக்கும், நடக்கட்டும். என்னைக்கு தான் நடந்தானே ஆகணும். என்னடி உளறிட்டு இருக்க? எனக்கு புரியல. கல்யாணத்துக்கு எனக்கு எந்த தடையும் இல்லை. நானும் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் நினைச்சேன். ஆனா என்னமோ தெரியல, என் மனசு உங்களை தொடதுக்கோ நீங்க என்ன தொடதுக்கோ அனுமதி கொடுக்கறதுக்கே தோணல. 2 மாசமா ஒரே வீட்டுல ஒரு பொண்ணு கூட வாழ்ந்திருக்கீங்க. தப்பா பேசாத, சொல்லிட்டேன். அது படிக்கிற பொண்ணு, டாக்டருக்கு படிக்கிற பொண்ணு. எனக்கு வேற வழி தெரியல, அடைக்கலம் கொடுத்தேன். அவ வீட்டுக்கு வந்த உடனே என்ன மறந்துட்டீங்க. சத்தியமா சொல்லுங்க, அவளை நீங்க நினைக்கவே இல்லைன்னு. அவங்க ஒரு வாட்டி கூட நீங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்லுங்க. நான் எப்படி இந்த நினைப்பிலே நான் உங்க கூட வாழ முடியும்? என் வீட்டுல எனக்கு மாப்பிள்ள பார்க்காங்கன்னு அடுத்த நொடியே எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு உங்க கூட வந்துட்டேன். இன்னொருத்த கூட என்னாச்சும் பேசுறதே என்னால ஏத்துக்க முடியாம ஓடி வந்துட்டேன். ஆனா நீங்க மட்டும். தப்புதான். ஆனா நான் ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு மிலிட்டரிக்காரன். நாட்டுக்கு எப்படி பாதுகாப்பு கொடுக்கணும் அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கும் கொடுத்துதான் ஆகணும். நீ ஏன் அங்கில இருந்து யோசிக்கவே மாட்டேங்கிற? நான் ஒரு ஆம்பளை, அடைக்கிறேன்னு கேட்டு வந்தா அது ஆனந்தா சரி பெண்ணா இருந்தா சரி நான் கொடுத்துதான் ஆகணும், பாதுகாப்பு கொடுக்கணும். கொடுக்கலாம் நல்ல போலீஸ்காரன், நல்ல மிலிட்டரிக்காரன். நீ அப்படி பார்க்க மாட்டேங்க. நான் சராசரியா இருந்துட்டேன்னா சரி, ஒரு குடும்பத்தை இது நாளைக்கு குடும்பத்துல பிரச்சனை வரும்னு நான் ஒதுங்கி இருக்கலாம். நாட்டுக்காக 3 வருஷம் மிலிட்டரியில இருந்தவன், எல்லாமே தொலைச்சவன். அதுக்கப்புறம் எனக்கு கல்யாண வாழ்க்கை அதுல எதுவுமே எனக்கு செட் ஆகல. ஏன்னா எனக்கு எல்லா காலம் கடந்து போச்சு. நான் மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆயிருக்கலாம், ஆனா என் உள்ளத்துல அது ஒரு காலமும் போகாது. இங்க பாரு, அந்த பொண்ணுக்கு அடைக்கலாம் தேவை, அதனால கொடுத்தேன். தப்பான இடத்துல எதுக்கு நான் பார்க்கணும்? கண்ணுக்கு லட்சம் நம்ம துருன்னு காதலி நீ இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொருத்தையும் பார்க்க போறேன்? என் வாழ்க்கையில காதலி கல்யாணம் குடும்பம் எதுவுமே இல்லைன்னு உறுதியா நம்பின வேணாம். என் வாழ்க்கையில நீ வந்ததுக்கு அப்புறம் தான் ஓரளவுக்கு நம்பிக்கை வளர்த்துக்கிட்டேன். அப்படி ஒரு நம்பிக்கை கொடுத்தவன் நீ இருக்கும்போது நான் எதுக்கு இன்னொருத்தைய பார்க்கணும்? ஏன்னா அந்த அளவுக்கு அலைஞ்சு போயிருக்க. இங்க பாரு, அந்த பொண்ணு டாக்டருக்கு படிக்கா, நிறைய போராட்டங்களை சந்திச்சு படிச்சுட்டு இருக்கா. அது ஒரு மதிப்பு மரியாதை. ஒரு பொண்ணு போராடி படிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. அதை நான் கண் கூட பார்த்தவன். ஒரு பொண்ணு அவ்வளவு லேசிலாம் ஒரு காரியத்தை பண்ணி ஜெயிக்கலாம் முடியாது. அந்த பொண்ணு இந்த வயசுல பண்ணிக்கிட்டு இருக்கா. அது அந்த மாதிரி பொண்ணுங்களை பார்க்கும்போது ஒரு பெருமையா இருக்கும். அதனால அந்த பொண்ணு கடைக்கல கொடுத்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, அந்த பொண்ணை படிக்க வச்சிடலாங்கிறத நான் துணையா இருந்தேன். அவ்வளவுதான். நீ போராடி படிக்கல, கடிச்சதை படிச்சுக்கிட்டு இருக்க. நான் இதுதான் படிப்பேன், இதுதான் என் லட்சியம்னு. அது நிறைய இடர்களை சந்திச்சு அதை நோக்கி போற பிள்ளைங்களை நீ பார்த்திருக்க. அதுல எத்தனை வலி அவமானம் நிந்த அத்தனையும் கடந்து அந்த பிள்ளைங்க அதை படிப்பாங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ஏதோ உதவும் போது ஒரு மன திருப்தி வரும். சரி, நம்மளால அந்த பொண்ணு கொஞ்சம் நிம்மதியா இருக்கா, பாதுகாப்பா இருக்கா அப்படின்னா அது ஒரு நிம்மதி. அது இந்த மாதிரி மிலிட்டரிக்காரனுக்கு வர்றது சகஜம் தானே. நாட்டை பாதுகாத்தவன் ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னா இத்தனை வருஷம் மிலிட்டரியில இருந்து அர்த்தமே இல்லையே. சராசரி ஒரு பொண்ணா தான் அடிக்க நான் கொடுத்தேன். எந்த இச்சையும் இல்ல, எனக்கு அப்படி தோணவும் இல்லை. அப்படின்னா எதுக்காக என்கிட்ட மறைச்சீங்க? எதுக்காக மறைக்கணும்? அவ வந்தானே என்னைய மறந்துட்டீங்களே. இந்த பாரு, என்கிட்ட ஒரு பொண்ணு இருக்கா, நீ இல்லாத நேரம் என் கூட தான் இருக்கான்னா நீ அங்க படிப்பியா? இல்ல உன்னால ஹாஸ்டல்ல இருக்க முடியுமா? பைத்தியக்காரியா ஏற மாட்டேன். எங்க அவனை தொட்டுவானோ, அவ கூட பேசிடுவானோ, அவ கூட சிரிச்சுவானோன்னு உன் என்ன பொண்ணு அதுலயே இருக்காது. அதனால நான் உன்கிட்ட மறைச்சேன். சரி 2 மாசம் தானே, அதுக்கப்புறம் இந்த பொண்ணு போயிருவேன்னு சொன்னா அந்த 2 மாசம் மூடி மறைச்சிட்டேன்னா நீ நிம்மதியா இருப்ப நினைச்சேன். பாரு, நான் உண்மையை உடனே நினைச்சா ஒரு நிமிஷம் சொல்லியிருப்பேன். ஆனா நீ நிம்மதியா இருந்திருக்க மாட்டேன். நம்ம 2 சண்டை சச்சரவு வந்திருக்கோம். இப்படி வந்த மாதிரி முதைய வந்திருக்கோம். இல்லைன்னா தையா போயா நின்றுப்பேன். அந்த பொண்ணுக்கு அடைக்கலமே கொடுக்க கூடாதுன்னு நம்ம 2 சண்டை போட்டு அந்த பிள்ளை இங்கதான் இருக்கான்னு காட்டி கொடுத்துருப்போம். அந்த பிள்ளை வாழ்க்கை நாசம்னா போயிடும். அந்த பிள்ளைய தேடுறவங்க வெளியில இருந்தா நான் பொண்ணு ரேட்டை கொடுத்து இந்த பாதுகாத்துக்கன்னு சொல்லி கொடுத்துருப்பேன். உள்ளுக்குள்ள இருக்காங்க, அதனாலதான். சரி, கண்டதை பட்டு மனசை குழப்பிக்க. நமக்கு கல்யாணம் தானே, சந்தோஷமா இருக்கலாம். முடிஞ்சு போனதெல்லாம் முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும். பாரு, வாழ்க்கை ஆரம்பிக்க போறோம். எதையும் போட்டு குழப்பிட்டு பாரு. நான் எப்பவும் உண்மையா தான் இருக்கேன். எந்த பொண்ணையும் தொட்டதில்லை, நம்பு. ஒன்ன தவிர. இப்ப பொண்ணு தர மாமாக்கெல்லாம் அந்த பொண்ணு இங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சிட்டல. இப்ப அந்த பொண்ணுக்கு ஆபத்து வராது. யாரால ஆபத்துங்கிறத நான் பொண்ணு உண்மையை சொல்லிட்டேன். அதனால நான் பாத்துக்கிட்டேனே. அவன் போலீஸ் குற்றச்சாட்டு வச்சிருக்கோம். இது முதைய சொல்லிருக்க வேண்டியதானே. உங்களுக்கு அந்த பொண்ணு உங்க கூட இருக்கணும். அவ அழகுல மயங்கிட்டீங்க. அவ கூட இருக்கிறது உங்களுக்கு சுகமா இருந்தது, அப்படிதானே? இப்ப பண்ணத அப்ப பண்ணிருக்க வேண்டியதானே. இப்பவும் நான் பார்க்கலன்னு வச்சுக்கோங்க, அவ கூட நீங்க வாழ்ந்திருப்பீங்க. அங்க அவ கூட வாழ்ந்துட்டு இங்க என்ன ஏமாத்திருப்பீங்க. கோத்த குழப்பாத.
அது சின்ன பொண்ணு. அவளை விட நான் சின்ன பொண்ணு. சரி சரி, அப்பெல்லாம் போயிருக்காது. 2 மாசம் தான் சொல்லியிருக்கேன். நீ வரதுக்கு முன்னாடி கூட அந்த பொண்ணுகிட்ட தான் சொல்லிட்டு இருந்தேன். எவ்வளவு சீக்கிரம் எங்க போக முடியுமோ அதுக்கான ஏற்பாடு பண்ணினேன். அதுக்கான அந்த பொண்ணுக்கான ஏற்பாடு நான் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன். ஹாஸ்டல்ல சேர்க்கறதுக்கு. ஏமா அவ பொண்ணுமா, எடுத்த கவுத்தன்னு எதையும் செய்ய முடியாது. வெளியில போனா பாதுகாப்பு இல்ல, அதனால அடைக்கல கொடுத்தேன். நீ ஒரு பொண்ணு தானே, ஒரு பொண்ணுக்கு கற்புங்கிறது எவ்வளவு முக்கியமானது. பஸ்ல போகும்போது தெரியாம ஒருத்தன் இல்ல தெரிஞ்சே உங்க அங்கங்களை தொட்டுட்டா உங்களுக்கு உடம்பு எப்படி கூசும். அந்த பொண்ணு அதை சித்திர தினம் நினைச்சிட்டு இருந்தா. எப்படி என்னால வெளியில அனுப்ப முடியும்? யார் தயவும் இல்லாம எத்தனை நாள் அந்த பொண்ணு ஓடி ஓடி ஓடியும். அதுக்கு தான் அடைக்கல கொடுத்தேன். நீ நல்ல பொண்ணா இருந்தா, உண்மையில இன்னொரு பொண்ணோட வழி உனக்கு புரிஞ்சுதுன்னா நீ என்ன புரிஞ்சுக்கிட்டே வாழதுக்கு வழிய பாரு. ஆனா உனக்கும் எனக்கும் கல்யாணங்கிறது கன்ஃபார்ம். அப்பெல்லாம் உன்னை நான் விட முடியாது. என்ன நம்பி வந்திருக்கா, அப்பெல்லாம் விட்டுற மாட்டேன். இன்னும் 15 நாள்ல நமக்கு கல்யாணம் கழுத்து தாலி கட்டுவேன். உங்களை உச வச்சுட்டேன். அப்பெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். நான் உத்தமன். இப்பவும் சொல்றேன், நான் தொட்டது ஒண்ணு மட்டும்தான். மனசார நெருங்கி வந்ததும் நான் ஒண்ணு மட்டும்தான். இந்த கை தொட்டுச்சுன்னா அது ஒண்ணு மட்டும்தான். உங்களுக்கு சம்பளமே வரல? ஏய், என்னடி புரியாம பேசிக்கிட்டு இருக்க? எல்லா ஆம்பளைக்கும் சம்பளம் வர்றது இயற்கை. ஒரு ஆணுக்கு சம்பளம் வர்றது இயற்கை. ஆனா அவனுக்கு தெரியும், பொண்டாட்டி, காதலி, தன் குடும்ப வாழ்க்கை, கௌரவம் எல்லாம் அவனுக்கு தெரியும். அதனாலதான் பொண்டாட்டிகிட்ட மட்டும் வாரான். உன்ன மாதிரி பொம்பளைங்க இப்படி கேள்வி கேட்டா நான் உண்மையில சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன்கிட்ட தொட்டதே ஒன்ன மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் கை அணைச்சதும் தொட்டது ஒன்ன மட்டும்தான். அப்ப மனசார அவளை நினைச்சிருக்கீங்க? வார்த்தை விடாத. அவளுக்கும் நம்ம வாழ்க்கைக்கு எந்த சம்மந்தமும் இல்ல. இப்படி பேசி பேசி நல்ல வாழ்க்கை கெடுத்துக்கிடாத. நீ இருக்குன்னு சொன்னா அப்புறம் அதுதான் நடக்கும். எனக்கு அந்த பொண்ணை பத்தி எந்த ஒரு அபிப்பிராயமும் கிடையாது. நீ இப்படி தோண்டிக்கிட்டே இருந்த அது ஆட்டோமேட்டிக்கா மனசுக்குள்ள வந்துடும். முட்டாள்தனம் பண்ணாதான் அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஒரு பொண்ணு ஒருத்த நினைக்காத வரைக்கும் தான், அவ மனசுல வராத வரைக்கும் தான் கட்டுப்பாடலாம். நீ இப்படி சொல்லிக்கிட்டே இருந்து இல்லாத ஒத்திய மனசுல வரைச்சுன்னு வச்சுக்க, சத்தியமா அவ மனசுக்குள்ள போயிருவா. ஆள் மனசுக்குள்ள போயிருவா. அப்புறம் நீயே நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. ஆம்பளை பத்தி தெரியாம விளையாடாத. ஆம்பளை சரி பொம்பளை சரி, ஒருத்தனை நினைக்காத வரைக்கும் தான். நினைச்சுட்டா ஆள் மனசுக்குள்ள போயிட்டாங்க, எடுக்க முடியாது. தப்பு பண்ணாத, தப்பு பண்ணாத. நான் எவளையும் நினைக்கல. சவளங்கிறது அழக பார்த்து உடனே வரக்கூடியது. இச்சை அப்படித்தான், பார்த்தோன்னே வரக்கூடியதுதான். அதுக்கு சம்மந்தம் இல்ல. ஆள் மனசுக்குள்ள போக வச்சிடாத. பார்த்துட்டு கடந்து போயிருதான். அவளை ரசிச்சது என்கிட்ட சொல்றீங்க அப்படித்தானே? உன்கிட்ட உண்மையை பேசின பாரு. 15 நாள்ல கல்யாணம். பொண்ணு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்டான். தாலி கட்டுவேன், குடும்பம் நடத்துவேன், உள்ள பெத்துக்குவேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கடி. சரி பொடி. இல்லை, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்து இருந்தா போலீஸ் வண்டியை தூக்கிட்டு போயிட்டு களவாண்டு போயிட்டு ஸ்டேஷன் முன்னாடியே விட்டுட்டு போயிருக்கணும். உனக்கு எவ்வளவு தெரியும்ல சார். சார் அதான் கொண்டு விட்டுட்டல சார். இனி விட்டுருங்க சார். விட்டுருமா சார்? சார் அது ஒரு அவசர தேவைக்காக எடுத்துட்டு போனேன் சார். அவசர தேவைக்கு எடுத்துட்டு போனியா? ஏதோ மச்ச நாட்டு வண்டியா சார்? போலீஸ் யாரு சார்? போலீஸ் யாருன்னா சார், போலீஸ் உங்கள் நண்பன். அதான் மச்ச வண்டியை தூக்கிட்டு போயிருக்கான். சும்மா இருங்க, பொண்ணுத்துல வந்துகிட்டு இருக்கான். புலந்து கட்ட போறான். போலீஸ் வண்டி தூக்கிட்டு போயிட்டு நீ விளக்கம் கொடுத்துட்டு இருக்க. ஏதோ நீங்க நான் நலமுள்ள இருக்க. ஆமா இல்லன்னு வச்சுக்க, நீ முட்டி கிலோ வச்சு பேத்திருப்பேன் சார். நண்பன் வண்டி எல்லாம் கேட்டுட்டு எடுத்துட்டு போக கூடாது சார். டேய் உன்ன மாதிரி எத்தனை பேர் நாங்க பாத்துருப்போம் சார். நாளை என் நண்பன் வண்டி எடுத்துட்டு போகும்போது கேட்டுட்டே போக மாட்டேன் சார். அப்படிதான் சார், போலீஸ் உங்க நண்பன். நண்பன் வண்டி யாராவது கேட்டுட்டு எடுத்துட்டு போவாங்களா சார்? அது அவசர தேவை. அது நண்பர்கிட்ட சொல்லிட்டு போனா கிடைக்காது, தரமாட்டான். அதுக்குத்தான் நான் உனக்கு நண்பனு சார். போலீஸ்னாலே நண்பன் தான் சார். இல்ல, அது நல்ல பையங்களுக்கு தான் நாங்க போலீஸ். உன்ன மாதிரி திருடனுக்கெல்லாம் நாங்க வில்லன் சார். டேய் நான் உனக்கு வில்லன்டா. எனக்கு எங்க பாரு, இந்த மாதிரி ஆட்களுக்கு தான் நாங்க நண்பன், ஒன்ன மாதிரி ஆட்களுக்கு நாங்க வில்லன். இப்ப இந்த வில்லன் என்ன பண்ண போறா நீ பாக்க போறியா சார்? நான் உங்க நண்பனை தான் சார் பார்த்தேன். நீங்க இந்த வில்லனை பார்த்தது உங்க தப்பு சார். உங்க கண்ணை சரி பண்ணுங்க சார். முதலில் உன் கண்ணிற்கு உத்தரத்தை எடுத்து போட்டு பின் உன் சகோதரனை பார்த்து உத்தரம் கிடக்கு என்று சொல் அப்படின்னு வசனம்லாம் இருக்கு சார். ஏய் யாரா நீ? நான் உங்க நண்பன் சார். நான் உன் வில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் சார். அது எதுவுமே நம்ம பாக்குற பார்வையில தான் சார் இருக்குது. ஆமா சார், நல்லதே பாருங்க சார், நல்லதே நடக்கும். ஏன் சார் எப்ப பார்த்தாலும் வில்ல வில்லன்னு சொல்றீங்க? உங்களை பார்த்தா வில்ல மாதிரியே இல்ல சார். அப்படியாடா சார்? அம்சமான ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். சார் இப்போ கூட நீங்க சினிமால ட்ரை பண்ணுங்க சார். நீங்க தான் டாப் ஹீரோவா வருவீங்க
ஆமாத்தான், நிஜமாவே நீங்க ஹீரோ மாதிரி தான் சார் இருக்கீங்க சார். அதுல என்ன சார் உங்களுக்கு சந்தேகம்? நிஜமாவே நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க சார். உங்க மீசைக்கே எங்காவது பிள்ளைங்களும் இருக்காது. அதுலயும் உங்க முகம் இருக்கு பாருங்க சார். முகம் சார் யாருக்குமே கிடைக்காத கம்பீரமான உடல் வாக்கு சார். ஆகா ஆகா, நான் மட்டும் பொண்ணா பிறந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க சார், சும்மா விரட்டி விரட்டி காதலிச்சிருப்பேன் சார். சும்மா உமா கொடுத்துட்டே இருந்திருப்பேன் சார். அது எப்படி சார் இவ்வளவு அழகா இருக்கீங்க சார்? நீங்க செம்ம அழகா இருக்கீங்க சார். அது எப்படி ஒன்ன மாதிரி போயிருக்கலாம்? இந்த பேச்சு சாமத்தியம் அப்படி அபாரமா இருக்குது. நான் பார்க்க அத்தனை திருட்டு போயிலும் பேச்சு திறமையில அபாரமா தாண்டா இருக்கீங்க சார். பேச்சு திறமை இருக்கட்டும் சார், பேச்சு திறமை. ஆனா நீங்க உண்மையில ரொம்ப அம்சமா இருக்கீங்க சார். சார் என்ன நீங்க ஏதாவது பிள்ளைங்க லவ் பண்ணீங்களா சார்? அது இவர் சக்கரவர்த்தியடா. ஏன்டா அப்படி கேட்ட? சத்தியமா சொல்றேன் சார், உங்க முகத்தை பார்த்தே நான் சொல்லுவேன், உங்களை ஒரு பொண்ணு தீவிரமா லவ் பண்ணுது சார். அப்படியா சார்? இத பாத்துக்கிட்டு இருக்க யாரோ ஒரு புள்ளதான் சார் உங்களையே பாத்துக்கிட்டு இருக்கு சார். உங்களை வெறித்தனமா காதலிக்கு சார். தூங்கும் போது கூட உங்களை நினைச்சுக்கிட்டே தூங்குது சார். சார் சத்தியமா சொல்றேன், இல்லன்னு மட்டும் சொல்லுங்க சார். அது யாருன்னு கேளுங்க சார். கேட்டு நீங்களும் லவ் பண்ணுங்க சார். உங்களுக்கு பயமா இல்ல? அவர் கமிஷனரு. இவர் போலீஸா இருந்தாலும் என் மச்சனா தான். பொண்ணு சார் இருக்காரு பாரு, அவர் மட்டும் தான் நான் பயப்படுவேன். இவர் எப்பவுமே எனக்கு மச்சனை மட்டும்தான். அக்கா அது நீங்க சக்கரவர்த்தியத்தான். என்னமா எடுத்து சொல்லலாம்? என்ன சார் நீங்க நிஜமா பயப்பட மாட்டீங்க? எங்க வீட்டுல இவர் ஒரு ரகம். இவருக்கு குடும்ப பாசம் எல்லா மேலேயும் வராது. இவர் தங்கச்சி மேல, இவர் தம்பி மேல, அண்ணன் மேல வெறித்தனமா இருக்கும். அதுல நான் ஒருத்தர் அதிர்ஷ்டக்காரன். இவருக்கு செல்லம் பப்பி எல்லாமே நான் மட்டும்தான். தூக்கி வச்சு கொஞ்சம் சொன்னா கூட எனக்கு கொஞ்சம் வரும். ஏன்னா அவர் தங்கச்சி புருஷனா, அவர் தங்கச்சி புருஷனா. அதிர்ஷ்டக்காரங்க தான் சார் நீங்க. அனுப்புவாங்க சார். அந்த அதிர்ஷ்டத்தை நான் முதல் தூக்கி எரிஞ்சிட்டேன் தெரியுமா? ஆமா, இவன் தங்கச்சி கூட வாழவே மாட்டேன்னு ஓடி ஒளிஞ்ச சார். நல்ல நேரம் என் பொண்டாட்டி நான் விடாம புடிச்சு வச்சுக்கிட்டா. இல்ல அவன் தயவுதான், நான் ஒண்ணுமே இல்ல. இருக புடிச்சு வச்சுக்கிட்டா சார். நிஜமா சொல்றேன் சார், இங்க யாரும் உங்களை வெறித்தனமா காதலிக்காங்க சார். அது யாருன்னு கேளுங்க சார். சார் மரியாதையை கை தூக்க சொல்லுங்க சார். சார் ஒத்துக்க சொல்லுங்க சார். உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா இடத்துலயும் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க சார். சார் உங்களை பைத்தியமா இருக்காங்க சார். என்னடா ஓவரா பில்டப் பண்ணிட்டு இருக்கா? சார் ஓவரெல்லாம் பில்டப் பண்ணல சார், சத்தியமா தான் சொல்றேன். உங்களை வெறித்தமா காதலிக்கிறாங்க சார். யாருன்னு கேளுங்க சார். கேப்பாரு, எங்க அத்தனுக்கு உள்ளுக்குள்ள ஆசை வந்தாச்சு. என்ன சார் சொல்றீங்க? அவரு எல்லாம் சரிதான், ஆனா அவர் காதல்னு வரும்போது விழுந்துருவாரு. எல்லாத்துலயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாரு. காதல்னா கொஞ்சம் விழுந்துருவார், தடுமாறிவார், அவ்வளவுதான். சார் சார் ராமராஜன் மாதிரி இருக்கீங்க சார். இல்லடா சார், விஜய் மாதிரி இருக்கீங்க சார். பொழைச்சா இல்லடா, எப்படா இப்படிலாம் பேசி கரெக்ட் பண்றீங்க? ஆம்பளை நானே விழுந்துட்டேன், உங்ககிட்ட எல்லாம் பொம்பளைங்க சிக்கினா அவ்வளவுதான் போலுக்கு. சார் பொம்பளைங்க பக்கம் நான் போவதே இல்லை சார். யாரு நீ? என் மேல சத்தியமா சார், நீதான் பொம்பளை பிள்ளைங்கிட்ட பேசிடாத. எனக்கு பொம்பளை பிள்ளைங்களே பிடிக்காது சார். அதிகம் பண்றதான். அதிகம் வந்துட்டானே, சீக்கிரம் போடா சார். என் லைசன்ஸ் கொடுங்க சார். அது பேர வந்து வாங்கிக்க போடா. அவன் கையில மாட்டிடாத போ. ஐ லவ் யூ சார், நீங்க நல்ல போலீஸ். புகழ்ந்து பேசுறல, போடா. குண்டு போலீஸ். குண்டு போலீஸா? இன்னைக்கு நீ செத்த. அவர் இப்பதான் குண்டா இருக்காரு, ஒல்லிய தண்டா இருந்தாரு. என்னது போலீஸ்? கொஞ்சம் உள்ளவா சார். சார் சார் வச்சுட்டோம்ல சார் பைக்கு கொண்டு. உங்ககிட்ட பேச இருக்கேன், உள்ளவா சார். சார் விசாரிச்சுட்டேன், சும்மா விளாட்டு பையதான், வேற ஒண்ணு. கிளம்புடா. இல்ல இல்ல, நண்பர்கிட்ட பெட்டு கட்டி இருக்கான், போலீஸ் வண்டி தூக்கிட்டு வரேன்னு. அதான் விளையாட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு 10 நிமிஷத்துல கொண்டு விட்டுருக்கான். இதை ஈஸியா விட சொல்றேன். உன போனை தூக்கிட்டு இவனுங்க பாட்டுக்கு பிராங்க் அது இதுன்னு பண்ணுவானுங்க. பார்த்துட்டு வேடிக்கை சொல்லியா என்ன? இவங்க பிராங்க் இந்த பண்ணல என்ன பண்ணிட்டு இருக்கானு தெரியுமா என்ன? இவன் பெட்டு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் சாதனம் எனக்கு கிடைச்சிட்டானே. உள்ள தூக்கி சில்லாட கட்டினா இதே மாதிரி எவனும் வர மாட்டான். உள்ள அவனு புரியா இல்லையா? அது வந்து பார்க்க கூட தரம் மாதிரி இருக்கான். சார் சார் விட்டுருங்க சார். சார் விட்டுருங்க சார். இதுக்கு 3வது தம்பி தருண் இப்படிதான் இருப்பான் பாக்குறதுக்கு. அதான் எந்த ஊர் உனக்கு? மதுரை. அங்க நீ எங்க வந்திருக்க? பிசினஸ் பண்ணலான்னு வந்தேன். என்ன பிசினஸ்? பனை மரத்துல இருந்து கிடைக்கிற பொருள் எல்லாம் சேகரிச்சு புதுசா ஏதாவது சாதனை பண்ணலான்னு வந்தேன். புரியல சார். திருநெல்வேலி மாவட்டம் அப்படின்னாலே பனை மரத்துக்கு ஃபேமஸ். அதனால அங்க கிடைக்கிற கருப்பட்டி, பனங்கிழங்கு, பனை சம்பந்தப்பட்ட பொருட்களை ஆராய்ச்சி பண்ணி அதுல ஏதாவது பண்ணலாம்னு நினைச்சு வந்தேன் சார். பிசினஸ் கதவுல வந்தா அந்த வழி மட்டும் பாக்கணும். போலீஸ் தூக்குனேன். எப்பவும் பிசினஸே பார்த்துட்டு இருக்க முடியுமா சார்? சின்ன வயசு தானே, அதான் கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோட விளையாண்டுட்டு இருந்தேன். பேச்சு வாக்கில பெட்டு கட்டிட்டோம், அதான் தூக்கிட்டேன். இதுக்கப்புறம் இந்த மாதிரி வேண்டாத வேலையெல்லாம் பார்த்தேன் பொண்ணு எரிஞ்சிருவேன். ஆனா தரண் மாதிரி இருந்துட்டா தரண் இப்பதான் பண்ணுவானே. அவனுக்குள்ளேயும் குறும்புத்தனம் உண்டு. நம்ம தான் அவனை வயதுக்குள்ளே போட்டுட்டோம். அவனும் இந்த மாதிரிலாம் பண்ணுவான். என்னடா சொல்ற? ஆமாத்தான், அவன்கிட்ட நல்ல விளையாட்டு புத்தி உண்டு. பொறுப்பு அதிகம்னாலதான்
இப்ப அப்படியே ஒதுங்கிட்டான். என்னடா சொல்ற? ஆமாண்ணா, அவன் நமக்கு முன்னாடியே கல்யாணம் பண்ணிட்டான் சின்ன வயசுல. பிறந்த 2 பொம்பளை பிள்ளை. அவன் தன்னர் இல்லாம பொறுப்புள்ளவனா ஆயிட்டான். பயம் பொம்பளை பிள்ளை. அதனால அவன் ஆசையெல்லாம் விட்டுட்டான். ஆனாலும் அவனுக்குள்ள இருக்க குறும்புத்தனை வெளியில வரதான் செய்யும். அதான் இந்த பையனை பார்த்தவனே எனக்கு அவன் ஞாபகம் வந்துச்சு. அதான் ஒண்ணும் சொல்லாம விட்டுட்டேன். சரி சரி போ சொல்லு. போடா போடா. நீங்க எங்கடா தங்கியிருக்கா? தெசவலியில சார். தெசவலியில எங்க? தெசவலை பக்கம் சின்ன வில்லேஜ்ல சார். சரி போ போ. சரிடா நான் உள்ள போறேன். நீ லீவு தானே எடுத்திருந்த, எப்படி வந்தா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமா? சரி நீங்க பேசுங்க நான் வரேன். என்ன? டேய், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன்டா. என்ன சொல்லிட்டு இருக்க? டேய், இன்னைக்கு தேன்மொழிக்கு ஒரு கொரியர் வந்தது, அவசரமான கொரியர். அப்படி என்ன இருந்தது? அது வந்து நல்ல தேன்மொழி பிரிஞ்சிருக்க முடியாடா. அவளும் வாழணும் கணவன் மனைவியா. அவ என் கூடயே நான் டூட்டி முடிஞ்சு போனா அவ கூட நான் இருக்கணும். எப்பவுமே எனக்கு அவன் ஞாபகம் இருக்கும். அவளை நல்லா பாத்துக்கணும், அவளை நல்லா கவனிக்கணும். இது வரைக்கும் நான் வாழாத வாழ்க்கை அவ கூட நல்லா வாழணும். அடுத்த குழந்தைக்கு வர நான் ட்ரை பண்ணிருக்கேன். சரி, இந்த மாதிரி நேரத்துல கன்ஃபார்மா இருக்கும் அடுத்த குழந்தை சீக்கிரம் இருக்கும். இல்லடா அது வந்து நீ இப்ப என்ன பண்ண அதை மட்டும் சொல்லி. சார் 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 ஒரு விலகத்துல மாட்டிக்கிட்டேன் சார், எப்படியாவது என்ன காப்பாத்துங்க சார். சார் சார் வண்டி தூக்கிட்டு வரும்போது 2 குந்தானி கிட்ட சார் 2 ஃபிகர் கிட்ட வம்பு தூக்கிட்டேன். டேய் ஓடிரு சார். அவனுக்கு இப்ப எம்எல்ஏ கம்ப்ளைண்ட் கொடுக்க வராங்களா இல்ல என்ன தூக்க சொல்லி வராங்கன்னு எனக்கு தெரியல சார். சார் 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 இது 2 அடியாலும் அனுப்பிட்டாங்க சார். பொம்பளை கிட்ட வாங்கி கொடுத்தல அண்ணாவே. சார் சார் உங்க தம்பி மாதிரி இருக்கு, அடியால் கிட்ட அடி வாங்கி சாகணுமா சார்? டேய் ஓவரா பண்ணாதடா சார். அந்த குந்தானிகள் என்ன தேடி வந்துட்டு இருக்காங்க சார். சார் சார் இந்த 3 அடியாலும் அனுப்புறாங்க சார். 2 பேரும் பொழந்து கட்டிட்டேன், ஒருத்தர் தப்பிச்சுட்டான். அசாத்து சொல்றான் பாரு. அதான் நீ பொழுது கட்டிட்டியா பரவாயில்லடா, இங்க வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா சார். அவனுக்கு விட மாதிரி தெரியல, சரியான ராட்சசிகளா இருக்காளுங்க சார். அப்படியா இந்த ஊர்ல இருக்கா? இருக்காளே, இந்த ஊர்ல தானே இருக்காளுங்க சார். இந்த மாதிரி பொம்பளைங்க நான் எங்கேயுமே பார்த்தது இல்ல சார். என்னடா உளறிட்டு இருக்கா? அப்படிலாம் உங்களுக்கு பொம்பளைங்க கிடையாது சார். நீங்க தான் சார் மெச்சுக்கணும். அதெல்லாம் இல்லடா, ரொம்ப சாஃப்டானவங்க. என்ன பேசிட்டு இருக்கா? அப்ப நான் பொய்யா சார் சொல்றேன். அந்த வாராளுக்கு அப்புறம் அந்த குந்தானிகள் ஒருத்தி பேர் மயிறு, ஒருத்தி பேர் குந்தானி. இவன் என்ன பீசிவன்? ஏண்டா உனக்கு இப்ப எங்களை பார்த்தா எப்படிதான் தெரியுது? தெரியாம என் தம்பி மாதிரி இருக்குன்னு உன்னை காப்பாத்தி விட்டேன். தப்பு பண்ணிட்டேன்டா. இவனெல்லாம் உள்ள தூக்கி வச்சு நாடகம் கட்டினா சரியாயிரும் சார். நான் சத்தியமா சொல்றேன், அந்த அவளுக்கு விளங்காதுல்ல சார். நான் ஏதோ உங்களுக்கு ஆளை வச்சு அடிக்காதுங்க. அப்படி எப்படிப்பட்டவங்களா இருப்பாளுங்க. என்னடா சொல்ற? அந்த வாராளுக்கு பாருங்க. அண்ணா ஆதிரா, ஆதிராவா? இப்ப என்ன பண்ணணும் உனக்கு? சார் நான் போலீஸ்னு போய் சொல்லிட்டேன். இப்ப நான் போலீஸாவே இருக்கணும். ஏதாவது பண்ணுங்க சார். அவ்வளவுதான்டா, உனக்கு அண்ணன் நாகல் பண்றேன்டா. அண்ணன் தம்பி ரவுடியில பொழுது கட்டினடா. ஆமாண்ணே 3 பேர் அனுப்புனா, 2 பேரும் பொழுது கட்டிட்டேன், ஒருத்தர் தப்பிச்சு ஓடிட்டான்னு. நீ தருண் மாதிரி மட்டும் இல்லடா, சென்னு தம்பி. இப்ப என்ன உனக்கு போலீஸ் ஆகணும்னு நிக்கே உள்ள ஓடி போய் என் ட்ரெஸ் மாத்திட்டா போ. என் ட்ரெஸ் ஆங்கல கழட்டி போட்டுக்க போட சொல்லும். இன்னைக்கு ஆதிரா சிக்குனா 2 மினிட்ஸ்ல வந்துருதுன்னு. என்ன என்ன வேணும்? நேத்து எங்க அக்கா கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா, நீங்க என்ன அந்த கேஸ் எடுக்கல. நாங்க மேலிடத்துக்கு போக வேண்டியது இருக்கும். ஒரு பொம்பளைக்கு திமிரு இருக்கலாம், ஆனா இவ்வளவு ஏக்கர் கணக்குல இருக்க கூடாது. உலகத்திலே திமிரான பொண்ணுன்னு இந்த ஆதிராவுக்கு விருதே கொடுக்கலாம். சிரிக்காத சவப்படி தோண்டிடுவா. கம்ப்ளைண்ட்லாம் எடுக்க முடியாதான். நாய காணா ஆட்டுக்குட்டி காணனே சும்மா சும்மா எங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஊருக்குள்ள போய் தேடுங்க. அதெல்லாம் எங்க அக்கா தர முடியாது. நீங்க எதுக்கு இருக்கீங்க? தேடுங்க. பொழந்து கட்டிடுவாராம். கண்டிப்பா சார், அதான் சொல்லியிருப்பாரு. கண்டிப்பா உனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிடும் மச்சான். விடுங்க மாப்பிள்ள. என்ன உங்களுக்கு மட்டும் ஒண்ணு சொல்ல மாட்டேக்காரு? எனக்கு ஏன் கான்ஸ்டபிள் வேலை கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது? தெரியாதா? என்ன என் மச்சமாரை பொறுத்த வரைக்கும் நான் எந்த வேலையும் செய்யக்கூடாது. இதெல்லாம் இப்படியே நின்றுட்டு வீட்டுக்கு போயிருவேன். அதுக்கு தான் நினைச்சு வீட்டுக்கு போய்க்கலாம். அதுக்கு தான் கொஞ்சம் பெர்மிஷன் கிடைச்சாலும் ஓடணும். கேஸை பிடிக்கணும். கேஸை பிடிக்கலன்னா மேலத்தை போய் புகார் அளிக்கணும். பெரிய சேர பிடிச்ச வேலை. அதான் எனக்கு இதுலயே வச்சிருக்காங்க. நான் கேட்டாலும் எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காது. பாசம் இருக்கலாம். இப்படியா? அவரை பொறுத்த வரைக்கும் நான் வேலைக்கே போகக்கூடாது. வந்துட்டேன், சும்மா வச்சிருப்பேன் கூட வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இந்த நிக்கல இருந்து குந்தானி இவன் என்ன பத்தி வெத்தி ஆபீசர் சொல்லிவிட்டா. அதுக்காக கொண்டு சேர்த்து விட்டுருக்காங்க. இல்லன்னா வீட்டோட மாப்பிள்ள. ஐயோ உண்மையில உங்களுக்கு எங்கேயோ மச்சா இருக்கியா? அந்த கருவேப்பிலாம் அப்படித்தான் சொல்லுவான். எங்களுக்கு எல்லாம் இங்க இப்படி கிடைக்க போதே. இப்புள்ள மச்சம் எல்லாம் வேற வளர்த்து வெட்ட வரானுமா, பாத்துக்கிடுங்க. அதெல்லாம் இங்க எதுவும் தேட முடியாது. வேணா பக்கத்து மாவட்டம் இருக்குது, அங்க போய் வேணா கேஸ் கொடுங்களா. என்ன என்னங்க சத்தா? என்ன எங்க சலசலப்பு? அது ரொம்ப நடிக்காண்டா. இப்ப கமிஷனர் ஆயிருக்காம்ல, அப்படித்தான் பேசுவான். அது ஒண்ணுங்களா சார், எங்களுக்கு ஆட்டுக்குட்டிச்சு நாய்க்குட்டி காணுமா, அதை நீங்க தான் கண்டுபிடிச்சு கொடுக்கணுமா. நான் கமிஷனரை சொன்னேன். அப்ப நான் யாரு? இவன் யாரு? நீ கலக்குடா.
நீ கமிஷனரா? என்னதே நீயா? சார் உங்களுக்கு கோவம் வரல? என்ன என்ன வேணும்? இவன் உண்மையிலே போலீஸா? அப்ப இவன் உண்மையிலே போலீஸ் தானா? என்னடி நீ விசாரிச்ச? நான் திருட்டு போய் நினைச்சிட்டேன். என்ன என்ன வேணும்? நான் தான் கமிஷனரு. என்ன நடிப்பு பின்னல ஐயா. நல்லா நடிக்கிறானே. நீங்க கமிஷனரா? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? இல்ல மேடம் நான் எப்படி கமிஷனர் நிரூபிக்க நினைக்கிறீங்க? சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். அவங்களே குட் மார்னிங். குட் மார்னிங் சார். திருட்டு போயில. குட் மார்னிங் சார். இக்கா இவன் உண்மையிலே கமிஷனர் தான்க்கா. இந்த ஸ்டேஷனுக்கு புதுசா வந்த கமிஷனர் தான். என்ன வேணும்? அப்போ பொண்ணு தர? அவரு என் அசிஸ்டன்ட். என்ன இனிமேல் அவரு கூட எனக்கு அசிஸ்டன்ட் கிடையாது. அத பின்னாடி நிக்காரு பாருங்க, அவர்தான். நானா அத்திய மச்சன கொடுக்காத போஸ்டிங் எல்லாம் இவனுக்கு கொடுத்துட்டானே. எஸ் சார். அந்த விக்ரம் அசிஸ்டன்ட் கமிஷனரா? எஸ். எனக்கு எல்லாத்துலயும் பொத்தமானவர் அவர்தான். திருட்டு பயிலுக்கு தெரிஞ்சிருக்க உங்க அருமை. அவன் ஈக்குவலா இருக்குன்னு பாத்துருக்கான். நானும் இவன் வேலை தானே பார்த்தேன். பாம்பின் கால் பாம்பு இந்த மாதிரி திருடனுக்கு திருட யாருன்னு தெரிஞ்சிருக்கோம்ல. அதான் அவனுக்கு கூட்டி என்ன சேர்த்துக்கிட்டான். அந்த நிக்காலே விக்ரம் சார். அவர் தான் துணை கமிஷனரு. உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து நாங்க பொண்ணு தர சார் தான் நினைச்சிட்டோம். அவர் இப்ப வேற மாவட்டத்துக்கு மாத்திட்டாங்க. நீங்க அவர் தான் உங்க கேஸ் எடுக்கணும்னா நீங்க பக்கத்து மாவட்டத்துக்கு தான் போகணும். பொண்ணு சார். சார் எனக்கும் இப்ப இந்த ஸ்டேஷனுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது சார். இல்லையா, நான் மேலிடத்துல பெர்மிஷன் வாங்கும்போது பொண்ணு தர சார் தானே இருந்தாரே. இல்ல அவர் எனக்கு மதுரைக்கு மாத்திச்சு. இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? இவன் கமிஷனரா? என்ன சந்தேகமா இருக்கா என்ன? இல்ல நான் கிளம்புறேன். ஏதோ காரணம் சொல்லிட்டு வந்துட்டு என்ன பார்த்தோன்னே போனா என்ன அர்த்தம்? என்ன பார்த்து திருட்டு போய் மாத்தானே கேட்டேன். இல்ல திணறு. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கும் ரெண்டு பார்த்தா. விக்ரம் சார் ஆரன் சார். இந்த ரெண்டு குந்தானிகளையும் தூக்கி உள்ள லாட கட்டுங்க. குந்தானிகளா? குந்தானி நீதானமா உன் பேர் குந்தானின்னு சொன்ன? பின்பாயா வச்சு செய்யா. நீ நல்லா இருக்கணும்டா. அப்படி சொல்லாதீங்க சார். என் பேர் ஒண்ணு குந்தானி இல்ல. நேத்து நான் கேட்கும் போது நீங்க குந்தானி தான் சொன்னீங்க. அவன் பேர் மயிருன்னு சொன்னான். சரிதானே? என் பேரு ஆதிரா. ஆதிரா? ஓ சமஸ்கிருத பேர். ஓகே ஓகே. உன்னை வெள்ளாவி வச்சுட்டா வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? அட பாவி. கமிஷனர் தானே நீங்க? கமிஷனர் சைட் அடிக்க கூடாதா என்ன? அட பாவி. அத்தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போயிட்டான் தான். உன்னை வெள்ளாவி வச்சுட்டா வெளுத்தாங்களா இல்ல வெயிலுக்கு காட்டாம வளர்த்தாங்களா? எந்திருக்காதுமே தெரியலையே. எந்திருக்காது வெளிநாடு சார். அதான பார்த்தேன். நான் என் துணை கமிஷனருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. நான் அரப்பையில ஓ ஃபாரின். எங்க ஊர் பிள்ளை இவ்வளவு வெள்ளையா இருக்காது அப்படின்னு. எங்க ஊர் பிள்ளை வெள்ளையா இருக்கும். ஆனா ஓரளவுக்கு வெள்ளையா இருக்காது. அதுக்காக எங்க ஊர் பிள்ளை அழகிலன்னு சொல்ல மாட்டேமா. பேர் அழகிகளே. எங்க ஊர் பிள்ளைகளுக்கு ஒரு கலர் இருக்கும் பாத்துக்க. அந்த கலர் இல்ல, அந்த கலரு அப்படி சுண்டி இருக்கும். ஐயோ திரும்பி பார்க்க மாட்டாளான்னு. திரும்பி பார்க்க மாட்டாளுங்கள செருப்ப தொலைச்சி வச்சிருப்பாளுங்க. அவ கையில எல்லாம் ஆயுதம் வச்சிருக்க மாட்டா. அவ நாக்கிலே வச்சிருப்பா. ஒன்ன மாதிரி இடக்கு மட்டும் பேச மாட்டா. பேச்சிலே வெட்டு ஒண்ணு துண்டு ஒண்ணுதான் இருக்கும். ஏலே என்னலன்னு கேப்பா. சுவாலி முடிஞ்சதுன்னு அர்த்தம். அவ சிரிச்சுட்டானா உன் சுவாலி முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். முறைச்சானா நான் இன்னொன்னு செக் பண்ணி இருக்கடா, என் கூட குடும்பத்துக்கு உனக்கு தகுதியான அர்த்தம். அதனால அவங்க பால் வச்சு கணிச்சிடலாம். அப்பவே எனக்கு தெரியும் நீ இந்த ஒரு கதை இருக்க வாய்ப்பு இல்லன்னு. ஸ்கூல் வரைக்கும் ரெட்டச்சடை தான் கட்டுவா. அதுக்கப்புறம் ஒத்தச்சடைன்னு உனக்கு கெட்டுவா பாரு. சும்மா முடி பின்னி போட்டு சலக்கு சலக்கு சலக்குன்னு வெள்ளி கொலுசு கால இல்லாம இருக்கவே இருக்காது. உங்க ரெண்டத்தையும் பார்த்தா அந்த பிள்ளை பார்த்து குலப்பலமா இருக்குதா? ஏமா மயிலே இதுதான் எங்க ஊர் பொண்ணு அப்படின்னு நீ கெடுத்து வச்சிருக்க போலுக்கு. கரெக்ட் கரெக்ட். ஐயா 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 பாரு, தமிழ் பொண்ணுக்கான 10 10 உனக்கு பொத்தமா பொருந்தது. ஆனா நீ சேர்ந்தது கூட்டணி ஒண்ணு சரியில்லையே. சிரிக்க சிரிக்க நான் கிளம்புறேன். அவளை லேசல முடியாது. ஏதோ கேஸ் கொடுத்தா கொடுத்துருப்போமா. உனக்கு சூப்பர் பிகர்லாம் வந்தா அப்படி விட்டுதான். நான் திரும்பவும் கேட்கிறேன், உங்க அம்மா இந்த பால்ல உள்ள குடிச்சதுனால கேட்க. அதெல்லாம் அம்மா காதாமரிக்கு நாங்க ஏற்கனவே பாலை ஊத்திட்டோம். ஏற்கனவே பால் ஊத்தி புதைச்சிட்டோம். போலீஸ் ஆபீசரை பார்த்து பேர சொல்லி கூப்பிடுதா ஒன்னா? அடிக்குடு 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 அடிக்குடு. தொலைச்சவன் தொலைச்சி அவர் யாரு பேர சொல்லி கூப்பிட்டு இருக்கா? மோன ஒரு பக்கமா திரும்பிடும். கொன்னு எரிஞ்சிட்டு போயிருவேன். மோகர திரும்பிடும். உண்மையில என் தம்பி தான்டா.